மேட் டேமன், பென் அஃப்லெக் இவங்க 2 பேரும் தனித்தனியாக படம் நடித்தாலே இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குனு கிளிக் பண்ணி போடுற அந்த படத்தை பார்த்துலாம்டா அப்படின்னு தான் பார்ப்போம். 2 பேரும் இப்படி ஒன்றா சேர்ந்து நடிக்கிறப்ப தளபதி எப்படி தமிழ் சினிமாவில் சேர்ந்து நடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த படம் கொடுத்துச்சு. அவங்க 2 பேரும் இனி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 பேரும் வேறு சைடு போயிட்டாங்க. பட் நம்ம இந்த படத்தை பற்றி பேசுவோம். ஓகேவா? ரெஸ்ட் அண்ட் பீஸ் கிடையாது. ஸோ மெக்சிகன் லாங்குவேஜில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிப்பிங் த மணி, சீஸ் பண்ணுற மணி, அது ரிலேட்டடான ஸ்டோரியாக ஒரு ஒன்லைன் என்ன அப்படின்னா அவங்க ஏஜென்ட் ஒருத்தவங்க இறந்துடுறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இவங்க சீஸ் பண்ணுறதுக்காக ஒரு வீட்டுக்கு அந்த பணத்தை எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி தான் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். மேட் டைமண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரே ஷேட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் அந்த கொலைக்கும் இவங்க இந்த சீஸ் பண்ண வந்த மணிக்கும் என்ன கனெக்ட் இருக்குது, இதுக்கு பேக்ட்ராப்பில் யார் இருக்கா, அந்த பிளாக் ஷிப் யார், அந்த கல்பிரேட் யார் அப்படிங்கிறத அவங்க ரிவீல் பண்ணுற சீனாக இருக்கட்டும். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த பிளேவே பார்க்குறதுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொன்று எப்படி சொல்கிறதுன்னா அந்த கொலவலன்னு சொல்லிட்டு இந்த ஆக்ஷன் பிளாக்ஸை உள்ளே போட்டு திணிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கதைக்கு எதுவோ அதை மட்டும் அப்படியே இந்த காமன் பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவாங்க. தேவையான அளவுக்கு தான் ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா அது வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் நடக்கக்கூடிய அந்த க்ரைம் த்ரில்லர். அந்த ஒரு நைட்டுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சு அந்த கதையை வந்து முடிச்சிருவாங்க. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது யாராவது ஒருத்தரை வந்து தளபதியாகவும் ஒருத்தவங்க தலையை வச்சு பாருங்களேன். படம் இன்னும் பார்க்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக போகும். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ண படங்கள்ல இந்த படம் கொஞ்சம் பெட்டராகவும் கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. வீக்கெண்டுக்கு நல்ல மூவி பாருங்கள்.